மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இது மருத்துவ நேரம். இன்றைய மருத்துவ நேர நிகழ்ச்சியில் உடலில் ஏற்படும் பிரச்சனைக்கான தீர்வு குறித்து விளக்கமளிக்கிறார் RS வேலுமணி சித்த ஆயுர்வேத மருத்துவமனையின் பாரம்பரிய வைத்தியர் RS வேலுமணி அவர்கள் மற்றும் சித்த மருத்துவர் ஆனந்தி பிரபா வேலுமணி அவர்கள். வணக்கம். 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 இன்னைக்கு நம்ம முதல்ல உடல் வலி பத்தி பார்க்கலாம். ஒரே இடத்துல அமர்ந்து வேலை செய்யற சிலருக்கு பாத்தீங்கன்னா முதுகு வலி, கழுத்து வலி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஒருத்தர் செய்யற வேலைக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஏற்கனவே சொல்லியிருந்தீங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல எதனால இந்த மாதிரி ஒரே இடத்துல அமர்ந்து வேலை செய்யறவங்களுக்கு இந்த வலி வருது? ஆமா, அதாவது பாத்தீங்கன்னா கழுத்து வலி. இப்ப பாருங்க, அரிசி மார்க்கெட்ல எல்லாம் போய் பாருங்களேன், தலையில 50 கிலோ மூடைய சுமந்து அவங்க கிட்டத்தட்ட 20 அடி 30 அடி உயரத்துக்கு அரிசி மூடைகளை அடுக்கி வைப்பாங்க, அட்டி போடுவாங்க. ஒரு நாளைக்கு நூற்றுக்கணக்கான மூடைகளை அரிசி மூடைகளை தலையில் சுமந்து ஒரு 20 அடி 30 அடி உயரமா அட்டி போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்குலாம் கழுத்துல வலி வராது. அதிகபட்சமாக அவங்களுக்கு அசதி வேணா ஏற்படும், அசதி, கழுத்துல வலி வராது. அதே மாதிரி பாருங்க, ஜிம்னாஸ்டிக் பண்றவங்கள பாருங்க, தலையை கொண்டு தரையில ஊணுவாங்க, உடம்ப மேல தூக்குவாங்க, உடல் எடையை தாங்கி கழுத்துல வச்சு அழுத்துவாங்க, தலையில கொண்டு தரையில ஊனி உடல் எடையை மேல தூக்குவாங்க. ஜிம்னாஸ்டிக் பண்ணும்போது அவங்களுக்குலாம் கழுத்துல வலி வர்றது கிடையாது. இப்ப பாத்தீங்கன்னா குதிரை ஓட்டுவாங்க, அவங்களுக்கு கழுத்துல வலி வர்றது கிடையாது. விவசாய நிலங்கள்ல ஈர மண்ணுல கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் தலையில விளைந்த பொருட்களை தலையில சுமந்துக்கிட்டு வருவாங்க, அவங்களுக்கு கழுத்துல வலி வர்றது கிடையாது. அப்போ எவ்வளவு வலுவான வேலைகள் செய்தாலும் நம்ம உடல் எடையை அந்த எடையை தாங்கும் அளவிற்கு நமக்கு உடம்புல சக்தி இருந்துச்சுன்னா நம்ம அந்த வேலையை செய்யும் போது நமக்குல கழுத்துல எந்த பிரச்சனையும் ஏற்படுறதே கிடையாது. எவ்வளவுதான் டான்ஸ் ஆடினாலும் கழுத்துல வலி வர்றது கிடையாது. இப்போ பரதநாட்டியம் ஆடுறாங்க, டான்ஸ் ஆடுறாங்க, அவங்களுக்குலாம் என்ன கழுத்துலையா வலி வருது? கழுத்தை எப்படி அந்த பக்கம் இந்த பக்கம் அளவுக்கு அதிகமா திருப்புறாங்க. அவங்களுக்கு டான்ஸ் ஆடுனதுனால, கழுத்தை திருப்பினதுனால கழுத்து வலி வந்துச்சா? கிடையாது. மூட சுமக்கிறவங்களுக்கு கழுத்துல வலி வர்றது கிடையாது. டான்ஸ் ஆடுறவங்களுக்கு கழுத்துல வலி வர்றது கிடையாது. ஜிம்னாஸ்டிக் பண்றவங்களுக்கு கழுத்துல வலி வர்றது கிடையாது. இப்படி அதிகமா அசைவு கொடுத்து வலுவான வேலைகள் செய்யறவங்களுக்கு யாருக்குமே கழுத்துல வலி வர்றது கிடையாது. ஆனா சும்மா உட்கார்ந்துகிட்டு ஏசிலே இருந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு கழுத்துல வலி வரும். அதை போய் நீங்க எக்ஸ்ரே எடுத்து ஸ்கேன் எடுத்து பார்த்துட்டு சர்விக்கல் ஸ்பாண்டிலிசிஸ், கழுத்து தண்டுவட நரம்பு அழுத்தம் அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் கொடுத்து உங்களுக்கு அறுவை சிகிச்சை பண்ணணும் அப்படின்னு ஒரு அறுவை சிகிச்சை பண்ற அளவுக்கு அவங்க போயிடுவாங்க. சாதாரண கழுத்து வலிக்கு நல்லா யோசிக்கணும். நல்ல வெயிட் தூக்கி வலுவான வேலை செய்யறவங்களுக்கு, மூடத்தை சுமக்கிறவங்களுக்கெல்லாம் வலி வர்றது கிடையாது. ஏசிலே உட்கார்ந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு வலி வருது. அப்போ நம்ம மக்கள் யோசித்து பார்க்கணும். ஏசிலே குளிர்ந்த காற்று காது வழியா, மூக்கு வழியா, வாய் வழியா நமக்கு குளிர்ந்த காற்று உள்ள போகும்போது சைனஸ் குழிக்குள்ள ஈரப்பதங்கள் அதிகமாகி நமக்கு உள்ள நரம்புகளை டிஸ்டர்ப் பண்ணும்போது அங்கு அழுத்தம் ஏற்படுறத நம்ம பார்க்க முடிகிறது. இந்த மாதிரி வழியை கூட நமக்கு கழுத்து தண்டுவட நரம்பு அழுத்தம் அப்படின்னு சொல்லி அறுவை சிகிச்சை பண்ணி விட்டுருவாங்க. உஷாரா இருக்கணும். எங்களோட வைத்தியசாலையில ஒருத்தர் கழுத்து வலின்னு வாராருன்னா அவருக்கு அதிகமா ஏசினால இருந்ததுனால குளிர்ந்த காற்று உள்ள போய் கழுத்து பகுதியில் வலி இருக்கா, அல்லது மூக்கடைப்பு, சைனஸ் பிரச்சனை, அலர்ஜி அதெல்லாம் இருந்து சைனஸ் பிரச்சனை இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்போம். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா வயிற்றுல நிறைய கேஸ். சிலர் அசால்ட்டா சொல்லுவாங்க, எனக்கு 2 நாளைக்கு ஒருக்கா 3 நாளைக்கு ஒருக்கா தான் மோஷன் போகுது அப்படிம்பாங்க. அப்போ பெருங்குடல்ல கழிவுகள் அளவுக்கு அதிகமாகி உள்ள கேஸ் அதிகமாகி அது கழுத்து தண்டுவட பகுதியிலலாம் டெபாசிட் ஆகும்போது நமக்கு கழுத்துல வலி வர்றதை பார்க்கும். இப்படி கழுத்துல வலி வர்றதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. இப்படி நம்ம உடம்பு உள்ளுக்குள்ள சுத்தமாக இருக்கும்போது நல்ல காற்று. இப்ப பாருங்க, நிறைய பேருக்கு மோஷன் சரியா போகலன்னா பெருங்குடல்ல இருந்து உடம்பு ஃபுல்லா கேஸ் சப்ளை ஆயிரும்.
அங்கங்க கேஸ் டெபாசிட் ஆகிட்டு அங்கங்க வலியை ஏற்படுத்தும். இவங்க எந்த வேலையும் செய்ய முடியாது, அங்கங்க வெயிட்ட தூக்கினாலே வலிக்கும். அதுக்கப்புறம் நீர், ரத்தத்துல கெட்ட அமிலங்கள், அது யூரிக் ஆசிட்டா இருக்கலாம் அல்லது வேற வேற கெட்ட அமிலங்களா இருக்கலாம். அந்த அமிலங்கள் ஜாயிண்ட்கள்ல போய் டெபாசிட் ஆகும்போது அங்கங்க வலி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இப்படி சம்பந்தமே இல்லாம உடல்ல வலி வந்துச்சுன்னா உடனே ஸ்கேன் எடுத்து பார்த்துட்டு நமக்கு அங்க ஜவ்வு கிழிஞ்சு போச்சு. நிறைய பேர் பாருங்க, தோள்பட்டை வலினால, தோள்பட்டையில வலி இருக்கும். நைட்டு நல்லா தான் தூங்கி இருப்பாரு, காலில் எந்திரிச்சு பார்க்கும்போது கையை மேல தூக்க முடியாது, வலி இருக்கும். பார்த்தா அவருக்கு எக்ஸ்ரே எடுத்து பாருங்க, ஒண்ணுமே இல்லைன்னுருவாங்க. ஸ்கேன் எடுத்து பார்த்துட்டு ஜவ்வு கிழிதல், சும்மா இருந்த வலி, சும்மா தான் வலி வந்திருக்கும். ஸ்கேன் எடுத்து பார்த்துட்டு ஜவ்வு கிழிதல் ரிப்போர்ட்டை கொடுத்து அதுக்கு அறுவை சிகிச்சைக்கெல்லாம் போனவங்க இருக்காங்க. ஒரு ஜவ்வு கிழிதல் எப்ப ஏற்படும்? ஒரு கபடி விளையாடும் போது உருண்டு பிறண்டு எந்திரிக்கும் போது, கையை கொண்டு அழுத்தும் போது, உடல் எடை வைத்து அழுத்தும் போது தோள்பட்டையில ஜவ்வு கிழிதல் ஏற்படும். அல்லது பைக்ல இருந்து கீழே விழும்போது கையை கொண்டு ஊனுறோம், ஜவ்வு கிழிதல் ஏற்படும். மாடிப்படியில இருந்து இறங்குறோம், கீழே விழுறோம், கையை கொண்டு ஊன்றோம், ஜவ்வு கிழிதல் ஏற்படும். இப்படி ஜவ்வு கிழிதல் சிறு சிறு விபத்துக்கள்னாலதான் ஏற்படும். ஆனா தவறுதலா யூரிக் ஆசிட் டெபாசிட் ஆகி வர்ற வழிய கூட, சர்க்கரை வியாதினால வரக்கூடிய வழிய கூட, சர்க்கரை வியாதி அதிகமான என்ன செய்யும்? ரத்தத்துல சர்க்கரைங்கிற அமிலம் அதிகமாயிட்டுனா என்ன செய்யும்? தோள்பட்டையில வந்து டெபாசிட் ஆகும் அந்த ஜவ்வுக்கு உள்ள. அப்போ அங்க ஜவ்வுக்குள்ள உள்புண்ணு ஏற்பட்டுரும், வீங்கிரும். அப்போ உள்புண்ணு வந்துச்சுன்னா தோள்பட்டையில வலி இருக்கும், கையை மேல தூக்க முடியாது, பின்னால கொண்டு போக முடியாது, அந்த பால் ஜாயிண்ட் உருளாது சர்க்கரை வியாதினால. அதுக்கு ஜவ்வு கிழிதல்னு சொல்லி நிறைய பேர் ஆபரேஷன் பண்ணவங்க இருக்காங்க. கேட்பேன், எங்க கிளினிக் வந்தா சொன்ன உடனே எனக்கு ஸ்கேனை வச்சுக்கிட்டு எனக்கு ஜவ்வு கிழிதல்னு சொல்லுவாங்க. எதுல கீழே விழுந்தீங்களா? இல்ல. ஏதாவது அடிபட்டுச்சா? இல்ல. ஏதாவது ஆக்சிடென்ட்ல சிக்கினீங்களா? இல்ல. எப்படியா ஜவ்வு கிழிஞ்சது? எனக்கு தெரியாது அப்படிமா. ரிப்போர்ட்டை பார்த்தாச்சுன்னா சர்க்கரை வியாதி இருக்கும். அதை பார்க்கறதுக்கு முன்னால ஒரு நேரம் பார்த்துருவோம். மக்கள் வணக்கம். குதிங்கால் மட்டும் வலிக்குமா? மருத்துவர் இருக்காங்க, சந்தேகங்களை கேளுங்க ஐயா. யாருக்கு குதிங்கால், யாருக்கு வலி இருக்கு? ஹலோ, சொல்லுங்க சார். நம்ம லெஃப்ட் சைடு கால் குதிங்கால் மட்டும் ஒரு வாரமா வலிக்குதுங்க. சரி, அதாவது காலைல எந்திரிச்ச உடனே மட்டும் வலி இருக்கா அல்லது எப்பவுமே வலி இருக்கா? நீங்க காலையில திடீர்னு இடையில மத்தியானம் சாயந்தரம் கொஞ்சம் கொஞ்சம் நேரம் தான் வருதுங்க, 10 நிமிஷம் தான் வருது. சரி, நடக்கும்போது சரியாயிருதுங்க. சரிங்க. அதாவது காலையில எந்திரிச்ச உடனே வலி இருக்கு, ஒரு 10 ஸ்டெப்புக்கு வலிக்கு நடக்க நடக்க சரியாயிருது. திருப்பி எதுலயாவது உட்கார்ந்துட்டு திருப்பி ஊன்றீங்க, ஊனும் போது வலிக்கு நடக்க நடக்க சரியாயிருது. ஆமாங்க. சரிங்க ஐயா, போனை கட் பண்ணிருங்க, நான் அதுக்கு விளக்கம் சொல்றேன். அதாவது பாத்தீங்கன்னா கால் பாதத்துல, கால் பாதம் குதிங்கால் வலி காலையில எந்திரிச்ச உடனே நிறைய பெண்களுக்கு காலை கீழவே ஊன முடியாது. அப்படி எதையாவது பிடிச்சுக்கிட்டு ஒரு 10-20 ஸ்டெப்புக்கு தடுமாறுவாங்க, காலை கீழே ஊன முடியாது, முள்ளு குத்துற அளவுக்கு வலிக்கும். நடக்க நடக்க சரியாயிரும். திருப்பி ஒரு 1 மணி நேரம் ஒரு சோபாவிலையோ ஒரு பெஞ்சிலையோ இதுலயோ உட்கார்ந்துட்டாங்கன்னா, திருப்பி எந்திரிச்சு உண்ணாங்கன்னா திருப்பி வலி இருக்கும். நடக்க நடக்க சரியா வரும். இது அலோபதி மருத்துவத்துல, நவீன மருத்துவத்துல நீங்க போய் காலை கொண்டு காமிச்சுக்கிட்டு எனக்கு வலிக்குன்னாங்கன்னா, எக்ஸ்ட்ரா எலும்பு இழந்துட்டு அதை வந்து இந்த மரத்துல சைஸ் பண்ணுவாங்கல்ல, இந்த கரைச்சி கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி மிஷினை வச்சு கரைச்சி விடணும், அறுவை சிகிச்சை பண்ணணும், தோலெல்லாம் அறுத்துட்டு சதையெல்லாம் வளர்ந்துட்டு உள்ள இருக்கக்கூடிய அந்த எலும்பை வந்து கரைக்கணும் அப்படிம்பாங்க. எக்ஸ்ட்ரா வளர்ந்து போச்சு, அதை கரைக்கணும்பாங்க. நிறைய பேர் இந்த அறுவை சிகிச்சை பண்ணி காலை அழுகி போனவங்களை நம்ம பார்த்திருக்கோம். அந்த எக்ஸ்ட்ரா எலும்பு வளர்ந்து போச்சு, நீ தோலை அறுத்து சதையெல்லாம் வளர்ந்துட்டு உள்ள இருக்கக்கூடிய எலும்பை வந்து ஒரு மிஷினை வச்சு எப்படி கரைச்சி எடுத்தா அப்படி இருக்கும். குதிங்கால் போச்சு, கரைஞ்சு போச்சு, உள்ள இன்ஃபெக்ஷன் ஆகி பாதி
கால் பாதிக்கப்படுறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். உண்மையில சிந்திச்சு பார்க்கணும். சாதாரண மக்களே, மருத்துவத்தை பத்தி தெரியாத மக்களே இந்த குதிங்கால பத்தி சிந்திச்சு பார்க்கணும். அதாவது எக்ஸ்ட்ரா வளர்ந்துட்டுன்னு சொல்றாங்கல்ல, நீங்க ஒரு எலும்பு மாதிரி ஒரு படிவத்தை செஞ்சு காலில் மாட்டிக்கிட்டு நடந்து பாருங்க, ஒரு ஆய்வு செஞ்சு பாருங்க. நடக்க நடக்க வலி கூடும். சதைய தோலெல்லாம் குத்திக்கிட்டு இருக்க இருக்க வலி டெவலப் ஆகும். ஆனா அங்க உண்மையில என்ன நடக்கு? காலைல எந்திரிச்ச உடனே வலிக்கு, நடக்க நடக்க சரியாயிருது. அப்ப யோசனை பண்ணுங்க சாதாரண மக்களே, நைட்டு படுத்திருக்கும் போது உடம்புல உள்ள கெட்ட நீர்கள் எல்லாம் காலில் வந்து டெபாசிட் ஆயிரும். உடம்புல ரத்தத்தில் உள்ள கெட்ட துருநீர், கெட்ட நீர்கள் எல்லாம் காலில் பாதத்தில் வந்து டெபாசிட் ஆகுது. ரத்தம் அங்க இல்ல. காலில் எந்திரிச்சு ஊனும்போது ரத்தம் இல்லாம நம்ம நீர் மேல நிற்கும், முள்ளு குத்துற மாதிரி வலிக்கு. நடக்க நடக்க களைஞ்சி ரத்தம் வந்துடுது. அப்ப வலி இல்லாம போயிடுது. திருப்பி கொஞ்ச நேரம் உட்காடுறீங்க, திருப்பி வாத நீர் கீழே இறங்குது. திருப்பி ஊன்றீங்க, வலி போயிடுது. 10 ஸ்டெப் ஊன்ன உடனே போயிடுது. அப்போ நம்மளோட பாரம்பரிய மருத்துவத்துல, சித்த மருத்துவத்துல சொன்னதுதான் உண்மை. அங்க வாத நீர் டெபாசிட் ஆகுது, நடக்க நடக்க களைஞ்சிருது, களைஞ்ச உடனே வலி இல்லாம போயிருது. அப்போ நம்மளோட சிகிச்சை முறை எப்படி இருக்கணும்? ரத்தத்தில் உள்ள வாத நீரை வெளியேற்றுவதற்கு வைத்தியம் பார்க்கணும். அதை விட்டுட்டு இதை கரைச்சி விடுறேன், ஆபரேஷன் பண்ணி எலும்பெல்லாம் கையை காலெல்லாம் கொண்டு கொடுத்தீங்கன்னா காலு கிடைக்காது. அதனால நம்மளோட பாரம்பரிய மருத்துவத்தில் சொல்ற மாதிரி குதிங்காலுக்கு வந்து வாத நீர் தான் அங்கே படியுது, வாத நீர் தான் டெபாசிட் ஆகுறதுங்கிறத நம்பி அந்த வாத நீர் வெளியேற்றுவதற்கு எங்களோட வைத்தியசாலையில சிகிச்சை கொடுக்கும் மாதிரி சிகிச்சை கொடுக்கும்போது தான் அது நிரந்தரமா குணப்படுத்த முடியும். அழைத்தமைக்கு நன்றி. மற்றொரு நேர இணைப்புல இருக்காங்க, பேசிடலாம். மக்கள் வணக்கம். வணக்கங்க மேம். உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் ராதாங்க மேம். நம்ம ஈரோடு மாவட்டத்துல பவானிலிருந்து பேசுறேங்க மேம். மருத்துவர் இருக்காங்க, உங்களுக்கான சந்தேகங்களை கேளுங்கம்மா. வணக்கம், சொல்லுங்க சார். எனக்கு இடுப்பு பேக் பெயின் இருக்குதுங்க சார். அது வந்து 2-3 மாசமாவே இருந்தது சார். லைட்டா இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். இப்ப வந்து கால் வரையிலும் கால் புடச்சல் மாதிரி புடச்சலா வலி இருக்குதுங்க சார். அதுக்கு என்னங்க சார் பண்றது? சரிம்மா, வயசு என்னாச்சுமா? வயசு 53ங்க சார். 53? ஆமாங்க சார். மாதவிடாய் எல்லாம் நின்றுட்டு அப்படிதானே? சரிங்க சார். ஏமா மாதவிடாய் நின்றுட்டா? நின்றுச்சுங்க சார். 6 மாசம் தான். 6 மாசம் தான். வலி எவ்வளவு நாளா இருக்கு? வலி வந்து ஒரு 6 மாசம் மேலேயே இருக்குங்க சார். சரி சரிம்மா. அதாவது பாத்தீங்கன்னா முதுகுல வலி வந்து இந்த L4 L5 ஜாயிண்ட்ல முதுகு வலி வந்து குதிரை ஓட்டுறவங்களுக்கு கூட இருக்கிறது இல்ல. குதிரை ஓட்டுறதுனால முதுகு வலி வருதா? எங்களோட வைத்தியசாலையில வருவாங்க ஸ்கேன் எடுத்து வச்சுக்கிட்டு, நிறைய சொத்து பத்திரத்தை தூக்கிட்டு வர்ற மாதிரி தூக்கிட்டு முதுகு வலின்னு வருவாங்க. பார்த்தீங்கன்னா அவங்கள விசாரிக்கும் போது டாக்டர் சொல்லுவாங்க, நீங்க பைக் ஓட்டுனதுனால முதுகு வலி வந்துட்டு அப்படிம்பாங்க. யாருக்காவது குதிரை ஓட்டுறவங்களா வலி வருதுன்னு பார்த்துருக்கீங்களா? குதிரை ஓட்டுனவங்களுக்கெல்லாம் முதுகு வலி வருதா? மூடையை தூக்கி கோயம்பேடு மார்க்கெட்ல 100 கிலோ மூடையை தூக்கி முதுகுல வச்சு சமைக்காங்களே, அவங்களுக்கு முதுகுல வலி வருதா? அரிசி மூடைய முதுகுல வச்சுக்கிட்டு லாரியில ஏத்துறாங்களே, அவங்களுக்கு முதுகுல வலி வருதா? வராது. ஆனா அந்த முதுகுத்தண்டு விட பகுதியில நீர்க்கட்டு வந்து அந்த ஜவ்வுக்குள்ள புகுந்து L4 L5 ஜாயிண்டுக்குள்ள அந்த ஜவ்வுக்குள்ள நீர் புகுந்து மாதவிடாய் நின்ற பிறகு, மாதவிடாய் நிற்க போற காலத்துல ரத்தத்துல வாத நீர் அதிகரித்து, ரத்தத்துல வாத நீர் அதிகரிச்சதுனால அந்த ஜவ்வுக்குள்ள நீர் புகுந்து உள்ள வீங்கி நரம்பு அழுத்தும் போது, காலுக்கு போற நரம்ப, மூளையில இருந்து ஒரு நரம்பு வருது, தண்டுவட நரம்பு, அப்படி காலை இயக்குது 2 காலையும். இந்த L4 L5 ஜாயிண்ட்ல ஜவ்வுக்குள்ள நீர் புகுந்து வீங்கி நரம்பை அழுத்தும் போது கால் வரைக்கும் வலி இருக்கும். அப்ப நம்ம என்ன செய்யணும்? ரத்தத்துல உள்ள வாத நீரை குறைக்கணும். உடம்புல ரத்தத்தை சுத்தப்படுத்தும் போது நமக்கு எங்கெங்கெல்லாம் தேவையில்லாம நீர்கள் இருக்கோ, பெருங்குடல் இல்லையா,
பெருங்குடல்ல இருக்கக்கூடிய கழிவுகளை அகற்றி உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட நீர்களை வெளியேற்றும் போது நம்ம இதை நிரந்தரமா சரி பண்ணிடலாம். அதை விட்டுட்டு அந்த வீக்கத்தை நான் தோலை அறுத்து சதையை பழந்து இந்த L4 L5 ஜாயிண்ட்ல இருக்கு பாருங்க, அந்த வீக்கத்தை நான் கட்டியை வச்சு வெட்டி தான் எடுப்பேன்னா படுத்த படுக்க நொண்டியா தான் கிடக்கணும். இந்த L4 L5 ஜாயிண்ட்ல பல்ஜாயி நரம்பை, காலுக்கு போற நரம்பை அழுத்தும் போது, பல்ஜுனா என்ன, L4 L5 ஜாயிண்ட்ல பல்ஜுனா என்ன, ஜவ்வு வீங்கி இருக்கு, வீக்கம் சின்னதா இருக்கு, உள்ள நீர் கோர்க்கு, அதனால வீங்குது. வீங்கின உடனே பக்கத்துல வர்ற நரம்ப அழுத்துது. அப்போ நம்மளோட பாரம்பரிய மருத்துவத்துல, சித்த மருத்துவத்துல சொன்ன பிரகாரம் இந்த ஜவ்வுக்குள்ள எதனால நீர் கோர்க்கு, நமக்கு மோஷன் சரியா போகலையா, யூரினரி இன்ஃபெக்ஷன் இருக்கா, மாதவிடாய் வெளியேறலையா, கேஸ் அதிகமா இருக்கா, கொழுப்பு அதிகமா இருக்கா, ஊளச்சதை அதிகமா இருக்கா, இந்த ஜவ்வுக்குள்ள புகுந்து அழுத்துறது என்னங்கிறத பார்த்து நம்ம அதை குறைக்கும் போது, கொழுப்புனா கொழுப்பை குறைக்கிறதுக்கு வைத்தியம் பார்க்கணும், நீர்னா நீரை குறைக்கிறதுக்கு வைத்தியம் பார்க்கணும், இன்ஃபெக்ஷனால வலி இருக்க, வீக்கம் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து அந்த வீக்கத்தை சுருங்க வைக்கணும். இது கூட தெரிய வேண்டாமா, வீக்கத்தை சுருங்க வைக்கணுங்க. மூஞ்சி வீங்கி போய் இருக்கு, மூஞ்சி அறுத்தர முடியும், சுருங்க வைக்கணும். வீக்கத்தை சுருங்க வைக்கும் போது, கொழுப்பை கரைக்கும் போது, நீரை வெளியேற்றும் போது, இப்போ நம்ம அந்த வீக்கத்தை சுருங்க வச்சிடலாம். சுருங்கும் போது அந்த அழுத்தம் சரியாயிரும். அதை விட்டுட்டு நான் தோலை அறுப்பேன், சதையை பிளப்பேன், உள்ள இருக்கக்கூடிய வீக்கத்தை நான் அறுத்து தான் எடுப்பேன்னா நரம்பையும் சேர்த்து கட் பண்ணி விட்டுருவாங்க. மூளையில இருந்து வரக்கூடிய நரம்பை, தண்டுவட நரம்பை. அப்போ நிறைய பேர் பெரிய பெரிய விஐபிகள்லாம் முதுகு தண்டுவடத்தில் அறுவை சிகிச்சை பிறகு படுத்த படுக்கையாக இருக்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அவங்களுக்குலாம் இதுதான் பிரச்சனை. இன்ஃபெக்ஷனால நரம்பு அழுத்தப்படும், கரெக்டா அதுக்காக வைத்தியம் பார்க்காம அறுவை சிகிச்சை பண்ணி விட்டுறது. அதனால நீங்க நேரில் வரும்போது உங்களுக்கு மாதவிடாய் நின்ற பிறகு நீர் உடம்புல அதிகமாகி அந்த நீர் அந்த ஜவ்வுக்குள்ள புகுந்து வீங்கிச்சா, அல்லது கேஸ்னால வீங்கிச்சா, அல்லது கொழுப்பு அந்த இடத்துல படிஞ்சு வீக்கம் ஏற்படுத்திச்சா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து அந்த வீக்கத்தை சுருங்க வச்சு நம்ம சிகிச்சை கொடுக்கும்போது இந்த L4 L5 பல்ஜ, அந்த நரம்பு அழுத்தத்தை 100% குணப்படுத்திடலாம். நேரில் வந்து பாருங்க. நேர் இணைப்புல இருக்காங்க, பேசிடலாம். மக்கள் வணக்கம். ஹலோ வணக்கம், உங்க பெயர் சொல்லுங்க. மணிகண்டன், எங்க இருந்து பேசுறீங்க? பெங்களூர். மருத்துவர் இருக்காங்க, உங்களுக்கான சந்தேகங்களை கேளுங்க ஐயா. ஐயா வணக்கம், சொல்லுங்க. கால் வந்துச்சு. சரி, அது நாங்க 8 கட்டு போட்டோம் இங்க பெங்களூர்ல. சரி, அது இப்போ கோனெல்லாம் கிராஸா இருக்கு. சரி. அதுக்கு வேற எதனா ட்ரீட்மெண்ட் இருக்குங்களா? அதாவது முட்டிக்கு கீழே, முட்டிக்கு கீழே. முட்டிக்கு கீழே 2 எலும்பு முறிஞ்சிட்டா? 2 எலும்பு சார். எவ்வளவு நாளா இருக்கு? கரெக்டா ஒரு 8 மாசம் ஆயிடுச்சு. 8 மாசம் ஆயிடுச்சு. 8 மாசத்துல கால் எலும்பு உடைஞ்சிருக்க ஒரு ஞாபகமே இல்லாத அளவுக்கு சரியா இருக்கணும். 8 கட்டு இங்க பெங்களூர்ல போட்டோம். சரி. ஆனா இப்ப அது கிராஸா இருக்கு. அதாவது எக்ஸ்ரேல கிராஸா இருக்கா? நீங்க நடக்கும் போது வளசல் தருதா? இல்ல, நான் நடக்கும்போது ஸ்ட்ராங்கா இருக்கு, ஆனா கிராஸா ஆயிட்டு. நடக்கும்போது ஸ்ட்ராங்கா இருக்கு. சார். எக்ஸ்ரேல பார்த்தா கிராஸா தருதா? இல்ல சார், காலைல பாக்குறது கிராஸா தான் தருது. நடக்கும் போதே கிராஸா தருது, ஒரு கால் அப்போ வளசலா தருது. சார். சரிங்க, தருது. சரிங்க. ஆனா ஃபுல்லா நடக்க முடியுது? நடக்கிறேன் சார். வலுவான வேலைகள்லாம் செய்ய முடியுது? சார், கொஞ்சம் வலி இருக்கு, ஆனாலும் நடந்து வேலை செய்ய முடியுது. சரிங்க. அந்த இடத்துல ஏதாவது புண்ணு அந்த மாதிரி எதுவும் இருந்ததா? சார், அது ஒடிஞ்சு கொஞ்சம் வெளியே வந்துச்சு, அது தையல் போட்டிருந்தாங்க. ஓ சரி. இப்போதுக்கு அது ஆறி இருக்கு, ஆனா கோணெல்லாம் இருக்கு. போனை கட் பண்ணிருக்கு, நான் இதுக்கு விளக்கம் சொல்றேன். அதாவது பார்த்துக்கிடுங்க, எலும்பு முறிவு தானாக சேரும் தன்மை கொண்டது. முறிந்த எலும்பு துல்லியமாக சேர்த்து வைத்து கட்டும்போது 100% அது குணமாயிரும். வலுவான வேலைகள் அனைத்தும் செய்ய முடியும், துல்லியமாக சேர்த்து சிகிச்சை கொடுக்க முடியும்.
நிறைய பேர் இன்னைக்கு பெரிய பெரிய சிட்டிகள்லாம், பெங்களூர், சென்னை போன்ற பெரிய பெரிய சிட்டிகள்லாம் பாரம்பரிய மருத்துவர்கள் என்று கூறிக்கொண்டு சம்பந்தமே இல்லாம, பாரம்பரிய மருத்துவத்துக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே இல்லாம அங்கங்க போர்டு வச்சுக்கிட்டு இருக்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஏதாவது உண்மையான பாரம்பரிய வைத்தியர்கிட்ட பக்கத்து வீடா இருக்கலாம், அவங்க வீட்டில் டிரைவர் வேலை பார்த்துருக்கலாம், வேலை செஞ்சிருக்கலாம், தூரத்தில் இருந்து அதை கவனிச்சுட்டு. வெளியூர்களில் சிட்டியில் வந்து யார் யார் இன்னார் மகன்லாம் தெரியாது. இப்போ கிராமங்களில் இன்னார் பையன் இன்னார் பேரை வைத்தியர்னு தெரியும், ஆனால் சிட்டியில் தெரியாது. இங்கே வந்து அங்கங்கே போர்டு போட்டு நீங்கள் கெட்ட போகும்போது அவங்க ஒழுங்காக சேர்க்க தெரியாமல், ஒழுங்காக கெட்டு போட தெரியாமல், சிகிச்சை முறையை கரெக்டாக கொடுக்க தெரியாமல் இந்த கால் விளைஞ்சு போகிறத வாய்ப்பு இருக்கு. ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் உண்மையான பாரம்பரிய வைத்தியர், அனுபவமான பாரம்பரிய வைத்தியர், நல்ல ஒரு மருத்துவர்கிட்ட போய் நீங்கள் சிகிச்சை பெற்று ஒழுங்காக நீங்கள் காலை வைக்காம, நல்லா சேர்ந்து வரக்கூடிய டயத்தில் காலை ஒழுங்காக வைக்காம அசைவு கொடுத்துட்டு முன்னக்கூட்டியே என்னைக்கு நடக்க சொல்கிறோமோ அதுக்கு முன்னக்கூட்டியே ஒழுங்காக, அதுக்கு முன்னக்கூட்டியே காலத்துக்கு முன்னக்கூட்டியே நடந்துட்டா கால் வளைந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்கள் ஒழுங்காக வச்சுக்கிடாம 40 நாளில் நடக்க சொன்னோம்னா 30 நாளில் நடக்கிறது, அல்லது 60 நாளில் தான் நடக்கணும் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா 40 நாளில் நடக்கிறது. இந்த மாதிரி தவறுகள் ஏதாவது இருந்தால் உடல் எடை தாங்காமல் அங்கே வளைந்து போவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால் நீங்கள் நேரில் வாங்க. சென்னையில் வடபழனியில் லக்ஷ்மண் ஸ்ருதிக்கு ஆப்போசிட்டில் புத்தூர்கட்டு போன் ஜாயின்ட் சென்டர் அப்படின்னு எலும்பு முறிவுக்கும் RS வேலுமணி சித்தா ஆயுர்வேத மருத்துவமனை பிற வியாதிகளுக்கு, நாள்பட்ட அனைத்து வியாதிகளுக்கும் சிகிச்சை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் எலும்பு முறிவுக்கு எங்களோட வைத்தியசாலைக்கு வரும்போது நம்ம இதை அப்படி கெட்டு போட்டு நேர்படுத்திடலாமா, அல்லது அதை நேர்படுத்துறதுக்கு பயிற்சிகள்லாம் இருக்கு, அதை கொடுத்து நேர்படுத்திடலாமான்னு பார்த்துடலாம். நேரில் வந்து பாருங்க. அழைத்தமைக்கு நன்றி. மற்றொரு நேரு இணைப்புல இருக்காங்க, பேசிடலாம். மக்கள் வணக்கம். நேரு இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க. தொலைக்காட்சியின் ஒலி அளவை முற்றிலுமா கம்மி பண்ணிருங்க. உங்க பெயர் சொல்லுங்க. என் பேர் லக்ஷ்மண். எங்க இருந்து பேசுறீங்க? இங்க சென்னையில இருந்து பேசுறேன். மருத்துவர் இருக்காங்க, உங்களுக்கான சந்தேகங்களை கேளுங்க ஐயா. ஹலோ ஐயா வணக்கம், சொல்லுங்க. இல்ல ஒரு 8 மந்த்ஸா பேக் பெயின் இருந்துட்டு இருக்கு. சரி. பேக் பெயின் L5S1 சொல்லிட்டு இருந்தாங்க ஹாஸ்பிட்டல்ல. இந்த மாதிரி அது ரொம்ப கருப்பாயிடுச்சு, அந்த இடத்துல வந்து ஜவ்வே இல்ல இல்லையா சொல்லிருக்காங்க. சரி. அந்த இடம் வந்து அந்த ஆனுவல் டியர் ஆயிடுச்சு, டெசிகேஷன் அந்த மாதிரிலாம் சொன்னாங்க. சரி. ரிப்போர்ட்ல சொல்றேன். என்ன வேலை பாக்கீங்க? ஐடில தான் வேலை பார்த்துட்டு இருக்கேன். ஒரு 8 மந்த்ஸா இருக்கு பெயின். சரி. அப்படியே அந்த பெயின் வந்து தொட வரைக்குமே ரேடியேட் ஆகுது. அப்புறம் ஒரு 1 மந்த்தா நெக் பெயின் வேற இருக்கு. சரி. ரைட் சைடுல. அதுதான் அது. இப்ப அந்த ஜவ்வும் வந்து கூடுங்களா, இல்ல நம்ம என்ன பண்ணலாம், என்ன ஏது அந்த மாதிரி? ஏன்னா அவங்க ஹாஸ்பிட்டல்ல பண்ண ஜவ்வுலாம் கூடாது, இது 1 டைம் தான், அப்படின்ற பிசியோ பண்ணோம், எக்ஸசைஸ் பண்ணோம், அப்படிதான் வச்சுக்க முடியும் அந்த மாதிரி சொல்லிட்டாங்க. அதான் என்ன இருக்காங்க. சரி. அதாவது நீங்க ஏதாவது ஆக்சிடென்ட்ல சிக்கினீங்களா? புரியல. ஏதாவது ஆக்சிடென்ட் ஆச்சு சிக்கினீங்களா அதுல? அந்த மாதிரி எதுவும் இல்ல. இல்ல அந்த மாதிரி இல்ல. அந்த மாதிரி இல்ல. ஏதாவது கீழே விழுந்தீங்களா? அதுவும் இல்ல. ஆனா கிரிக்கெட் விளையாடும் போது ஒரு வாட்டி லைக் சுருக்குன்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் அது பெருசா தெரியல. அதுக்கப்புறம் ஒரு 2 to 3 மந்த்ஸா உட்காந்து வேலை பார்க்கும்போது அந்த லெஃப்ட் சைட்ல வலி. சரி. நீங்க வந்து எதுவுமே வந்து ஆக்சிடென்ட்ல சிக்கல, பெரிய பெரிய ஆக்சிடென்ட்லாம் சிக்கல, கீழே விழல, அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது, அப்படிதானே? இல்ல 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 அந்த மாதிரி. உட்கார்ந்து ஏசி ரூம்ல அழகா ஐடி கம்பெனில சுகபோகமா வேலை பாக்கீங்க. ஆமா. இப்ப குதிரை ஓட்டுறவங்களுக்கு வலி வருமா? ஜவ்வுலாம் பிதுங்கிட்டு போயிருமா? ஜவ்வு இல்லாம போயிருமா? இல்ல அந்த மாதிரி எதுவும் இல்ல. யாருக்காவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? குதிரை ஓட்டுறவங்களுக்கு யாருக்காவது முதுகுல வலி வருதா? கிடையாது. இல்ல. சரி. மூட சமக்காகல முதுகுல 100 கிலோ மூடைய, அரிசி மூடைய வச்சு எவ்வளவு வெயிட் வேலை செய்யறாங்க, அவங்களுக்கு வலிக்கா? இல்ல இல்ல. ஜிம்னாஸ்டிக் பண்றாங்கல்ல, சர்க்கஸ் பண்றாங்கல்ல, நல்ல ஜவ்வு அங்க இங்கேயும் பின்னால முதுகெல்லாம் போட்டு நல்ல வில்லா விளைக்காங்கல்ல, அவங்களுக்கு ஜவ்வு டேமேஜ் ஆயிருதா? இல்ல. இல்ல.
நமக்கு ஏன் டேமேஜ் ஆகுதுன்னு பார்க்கணும். ம் அதாவது நமக்கு வந்து வெயில் படணும் உடம்புல. ம் வெயில் படலன்னா நமக்கு தண்ணீர் துவைக்காது, தண்ணி கேட்காது உடம்பு. அப்போ தண்ணி குடிக்கிறத நம்ம குறைச்சிருவோம், உடம்பு சூடாயிரும். ம் யூரின் போகாம நமக்கு வந்து தாது உப்புகள் கெட்ட கெட்ட கழிவுகள்லாம் உடம்புல தங்க ஆரம்பிச்சிரும். இது வருடக்கணக்கா நமக்கு யூரின் சரியா வெளியேறலன்னா, உடம்புல வெயில் படலன்னா, தண்ணி நிறைய குடிக்கலன்னா, தண்ணி நிறைய குடிக்கலன்னா யூரின் யூரின் வழியா தானே உடம்புல உள்ள உஷ்ணத்தை கெட்ட அமிலங்களை எடுத்துக்கிட்டு யூரின் வெளியில வரும். நீங்க ஏசிலே இருந்தா அங்க தண்ணி குடிக்கலன்னா அந்த உஷ்ணம் உடம்பு உள்ள உஷ்ணமாயி அங்க தாது உப்புக்கள் விஷ அமிலங்கள் அங்க முதுகு தண்டு விடத்துல டெபாசிட் ஆயிரும். சரி, வெளிக்காத்தே வரல, நமக்கு ஒரு ரூம்ல உட்கார்ந்து அடைச்சி வச்சுக்கிட்டு வெளிக்காத்தே வரல. அப்ப என்ன செய்வோம், நமக்கு வந்து வெளிக்காத்து கிடைக்கலன்னா நமக்கு உடம்பு ஓவர் உஷ்ணமாயிரும். நீங்க நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க ஏசி நமக்கு குளிர்ச்சி அப்படின்ட்டு, அது உஷ்ணம். இப்போ ஒரு ரூம் இருக்கு, நல்ல ஒரு பெரிய வீரனை ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் விடாம எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறவனை கொண்டு போய் நல்ல ஒரு ரூம்ல நல்லா அடைச்சி காத்தே இல்லாம அந்த ரூம்ல எக்ஸசைஸ் பண்ண வைங்க, 10 நிமிஷத்துக்கு மேல எக்ஸசைஸ் பண்ண முடியாது, மயங்கி விழுந்துருவாங்க. உடம்பு ஃபுல்லா டயர்ட் ஆயிரும். உடம்புக்கு ஆக்சிஜன் கிடைக்கலன்னா, நமக்கு வெளியில உள்ள ஆக்சிஜன் கிடைக்கலன்னா நம்ம உடம்பு அங்கங்க பாதிக்கப்பட்டுரும், ஜாயிண்ட்டுகள்லாம் பாதிக்கப்பட்டுரும், உடம்பு டயர்ட் ஆயிரும். எப்படி உடம்பு ஓவர் உஷ்ணத்தினால நமக்கு தண்டு விட பகுதி பாதிக்கப்பட்டுரும். தேவையான ஆக்சிஜன் கிடைக்கலன்னா, தேவையான வெயிலில் கிடைக்கக்கூடிய விட்டமின் D3 கிடைக்கலன்னா, இப்படி நமக்கு உடம்பு இதெல்லாம் கிடைச்சாதான் நம்ம உடம்பு அங்க ப்ராசஸ் நடந்து உடம்புல உள்ள கழிவுகள்லாம் வெளியேறும். நீங்க என்னைக்கோ ஒரு நாள் போய் நான் கிரிக்கெட் மட்டும் விளையாண்டேன் அப்படின்னு நீ சொல்றதெல்லாம் உடம்புக்கு பத்தாது. தினசரி நல்ல வெயில்ல நிக்கணும், நிறைய தண்ணி குடிக்கணும், உடற்பயிற்சிகள் செய்யணும். இதெல்லாம் செஞ்சாதான் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். எவ்வளவுதான் வேலை செஞ்சாலும் முதுகுல வேலை செஞ்சாலும் முதுகுல வலி வராது. அங்க நீங்க வந்து தண்ணியே குடிக்கலன்னா என்ன நடக்கும், ஏசிலே உட்கார்ந்துக்கிட்டீங்க, தண்ணியே குடிக்கல, யூரின் அடக்கி வச்சுக்கிட்டே இருக்கீங்க, அப்போ யூரினரி இன்ஃபெக்ஷன் வரும், சிறுநீரக பாதையில கிருமி தொற்றுகள் ஏற்படும். அந்த கிருமி தொற்று முதுகு தண்டுவட பகுதியிலலாம் பரவும். இந்த கீழே இருந்து சிறுநீரக பாதையில இருந்து வரக்கூடிய யூரினரி இன்ஃபெக்ஷனால வரக்கூடிய கிருமி தொற்று கிருமிகள் முதுகு தண்டுவட பகுதியிலலாம் பரவும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சைனஸ் பிரச்சனை வந்துடும் ஏசிலே இருந்தா. அங்க லங்ஸ்ல ஏதாவது இன்ஃபெக்ஷன் சளி தொல்லைகள்லாம் ஏற்பட்டுச்சுன்னா அங்க உள்ள கிருமி தொற்றுகள் முதுகு தண்டுவடெல்லாம் பரவும். இப்படி முதுகு தண்டுவடம் பரவுறதுக்கு பாதிக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. வெயில் படலைன்னா, முழுமையான ஆக்சிஜன் கிடைக்கலன்னா, நல்லா தண்ணீர் குடிக்கலன்னா முதுகு தண்டுவடம் பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்க நேரில் வரும்போது இது எதனால பாதிக்கப்பட்டிருக்கு, ஏசிலே இருந்ததுனாலயா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து நம்ம சிகிச்சை கொடுக்கும்போது அதை 100% குணப்படுத்திடலாம். நேரில் வந்து பாருங்க. அழைத்தமைக்கு நன்றி. மற்றொரு நேரு இணைப்புல இருக்காங்க, பேசிடலாம். மக்கள் வணக்கம். மக்கள் வணக்கம். ஹலோ, உங்க பெயர் சொல்லுங்கம்மா. சுதா குமாரி. எங்க இருந்து பேசுறீங்க? பேசுறேன். மருத்துவர் இருக்காங்க, உங்களுக்கான சந்தேகங்களை கேளுங்கம்மா. சார் வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. எனக்கு 2 வாரத்துக்கு முந்தி இந்த கழுத்து ரொம்ப வலிச்சு, தலை இப்படி திருப்ப முடியாம வலிச்சு. சரி. அப்போ நம்ம இந்த மெடிக்கல் காலேஜ்ல போய் வாங்கினதுல எக்ஸ்ரே எடுத்து கழுத்துல எக்ஸ்ரே எடுக்கும்போது ஒரு கொஞ்சோட சின்ன தேய்வு அப்படின்னு சொல்லிட்டு மாத்திரை தந்தாங்க. சரி. அதை சாப்பிட்டு அந்த வலி குறைஞ்சிட்டு, ஆனா இப்போ நாசிக்குள்ள இருந்து இந்த சளி செளியா வந்துட்டே இருக்கு. சளி செளியா வருது. குளிச்சா உடனே தலைவலி, சகிக்க முடியாத தலைவலி. குளிச்சா பயம். ஆமா, குளிச்ச உடனே அப்படி ஒரு தலைவலி. சரி. அதுக்காண்டி 3 நாளைக்கு ஒருக்கா 4 நாளைக்கு ஒருக்கா குளிக்க வேண்டியது இருக்கு. சரி. அதான் என்ன சார் அதுக்கு பண்ணலாம்? அதாவது நல்லா பார்த்துக்கிடுங்க, உங்க ஊர்லயே பார்த்துருப்பீங்க எவ்வளவு பேர் தலையில வெயிட்ட சுமந்து ஒரு 50 கிலோ வெயிட்ட 100 கிலோ வெயிட்டெல்லாம் தலையில சுமந்து வலுவான வேலைகள் செய்யறாங்க. அவங்களுக்கு கழுத்துலையோ
தலையிலேயோ வலிக்கிறது கிடையாது. நமக்கு அந்த கழுத்து உங்களுக்கு எதனால வலி வருது அப்படின்னா, மூளையில இருந்து கழுத்து தண்டுவட பகுதியா உடலை இயக்குவதற்கு ஒரு நரம்பு வருது. மூளையில இருந்து அப்படி ஒரு தண்டுவட நரம்பு உடலை இயக்குவதற்காக கழுத்து வழியா வருது. அதுக்கு பக்கத்துல அந்த ஜாயிண்டுகள்ல ஜவ்வு இருக்கும். அந்த ஜவ்வுக்குள்ள நீர் கோர்த்துக்கிட்டு, அது பித்த நீரா இருக்கலாம், கேஸா இருக்கலாம், நீர் கோர்த்துக்கிட்டு சரியா மோஷன் போகல, கழுத்து பகுதியிலலாம் நீர் கோர்த்துருக்கு, அல்லது பித்த நீர் அங்கங்க டெபாசிட் ஆகி இந்த கழுத்து ஜவ்வுக்குள்ளெல்லாம் நீர் கோர்த்துக்கிட்டு நீர் கோர்த்ததுனால வீங்கிக்கிட்டு நரம்பு அழுத்தும் போது வலி வருது. இப்படி இந்த ஏற்கனவே உங்களுக்கு நீர் இருக்கு, இந்த டயத்துல போய் நமக்கு காத்து வழியா உள்ள போறது, மூக்கு வழியா உள்ள போறது, எதிர்ப்பு சக்தி கம்மியா இருந்தா இதுவும் போய் ஈரக்காத்தெல்லாம் உள்ள போய் கூட கொஞ்சம் வீக்கத்தை ஏற்படுத்தும், சைனஸ் பிரச்சனை உருவாக்கும், சளியை உருவாக்கும். அப்போ அங்க மேற்கொண்டு வீக்கத்தை ஏற்படுத்தி மூளைக்கு போற நரம்புகள்லாம் அந்த வீக்கத்தினால அழுத்தப்படும் போது வலி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க என்ன செய்யணும்? இப்போ ஒரு நல்ல காட்டன் துணியை எடுத்துக்கிடணும். காட்டன் துணி ஒரு தோசைகள்ல நல்லா சூடு பண்ணிக்கிடணும். அந்த காட்டன் துணியை கொண்டு தோசைகள்ல வச்சுட்டு, அந்த சூடை வெறும் காட்டன் துணியா இருக்கணும், நல்லா பியூர் காட்டனா இருக்கணும், தோசைகள்ல சூடு பண்ணி வச்சுட்டு அந்த துணி அந்த அதுல சூடை வாங்கி உள்ளங்கையில பார்க்கணும், சூடு தாங்குமான்ட்டு. அப்படி காதை சுத்தி வைக்கணும், முகத்தை சுத்தி வைக்கணும், கழுத்து பகுதியை சுத்தி இந்த ஒத்தலங்கள் கொடுக்கணும். ஃப்ரீயா மோஷன் போகுதான்னு பார்க்கணும், நல்லா ஃப்ரீயா மோஷன் போகணும். பேதிக்கு மருந்து சாப்பிடணும். நீங்க நேரில் வரும்போது கழுத்தில் நரம்பில் ஏற்பட்டிருக்கக்கூடிய நீர்க்கட்டுகளை களைத்து எடுத்து, மருந்துகளை கொடுத்து களைத்து எடுத்து, தலைக்கு போற நரம்புகள், கழுத்து நரம்புகள், மூளைக்கு போற நரம்புகள் எல்லாம் நீர் கோர்த்துக்கிட்டா இந்த பிரச்சனை இருக்கும். அதெல்லாம் நீர்களை வெளியேற்றி அதை கட்டாயம் சரி பண்ணிடலாம். நேரில் வந்து பாருங்க. அழைத்தமைக்கு நன்றி. மற்றொரு நேரம் இணைப்புல இருக்காங்க, பேசிடலாம். மக்கள் வணக்கம். ஹலோ வணக்கம்மா, உங்க பெயர் சொல்லுங்க. சத்தமா பேசுங்கம்மா, உங்க பெயர் சொல்லுங்கம்மா. எங்க இருந்து பேசுறீங்க? இங்க கோயம்புத்தூர் வீரபாண்டிப்பட்டில இருந்து பேசுறேங்க. மருத்துவர் இருக்காங்க, உங்களுக்கான சந்தேகங்களை கேளுங்கம்மா. சரிங்க. வணக்கம், சொல்லுங்க. ஹலோ வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க சார். ப்ளீடிங் வந்து ஒரு 3 வருஷமா போயிட்டே இருக்கு. என்னம்மா போயிட்டு இருக்கு? யூரினா ப்ளீடிங் போயிட்டு இருக்கு. சரிம்மா. 3 வருஷமா போயிட்டே இருக்குது. சரி. ஆனா ஹாஸ்பிடல்ல பார்த்தப்போ ஃபைப்ராய்டு கட்டி இருக்குன்னு சொன்னாங்க. சரி. எடுக்கணும்னு சொன்னாங்க. எனக்கு சுகர், தைராய்டு எல்லாம் இருக்குது, இறனியா இருக்குது. சரி. அடிக்கடி எனக்கு பிளட் போறதுனால எனக்கு 3 பாயிண்ட் 4 பாயிண்ட்ல போய் நின்றனால ஆபரேஷன் பண்ண முடியல. சரி. இப்ப ரொம்ப கஷ்டமா இருக்குங்க சார். இப்போ ஹாஸ்பிடல்ல போய் ஆபரேஷன் பண்ண முடியாம எனக்கு மூச்சு விட முடியல, நெஞ்செல்லாம் ரொம்ப வலி. சரிம்மா, இத பத்தி விளக்குறதுக்கு உங்களுக்கு இங்க மகளிர் டாக்டர் ஆனந்தி பிரபா இருக்காங்க, விளக்கம் கொடுப்பாங்க. அம்மா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னா, எண்டோமெட்ரியம் திக்னஸ் ஆயிருச்சுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கண்டிஷன்ல தான் இந்த மாதிரி வந்து ப்ளீடிங், அதாவது அதிகப்படியான உதிரப்போக்கு போயிட்டே இருக்கும். ஏன் இது வந்து ஏன் அந்த மாதிரி எண்டோமெட்ரியம் வந்து திக்னஸ் ஆகுது அப்படின்னு நம்ம சொன்னோம்னா, ஹார்மோன்கள் இன்பேலன்ஸ் ஆகுறதுனாலையும் இந்த எண்டோமெட்ரியம் திக்னஸ் ஆகலாம். இல்லை கர்ப்பப்பைக்குள்ள அதிகப்படியான கழிவுகள், நாள்பட்ட கழிவுகள் உள்ளேயே அதிகப்படியாக தேங்குறதுனாலையும் இந்த எண்டோமெட்ரியம் திக்னஸ் ஆகலாம். அப்புறம் ஏன் ஹார்மோன்கள்லாம் இன்பேலன்ஸ் ஆகுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நம்ம அதிகப்படியான ஸ்ட்ரெஸ் ஆகுறதுனால, அதிகப்படியாக சிந்தனை பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால, அதிகப்படியாக தூக்கமின்மையால், இந்த மாதிரி அதாவது எண்ணெயில் பொரிச்சது வறுத்ததெல்லாம் சாப்பிட்டு ஹார்மோன்களை, கலர் நிரம்பி கொண்ட உணவுகளை நம்ம சாப்பிட்றதுனாலையும் ஹார்மோன்கள் இன்பேலன்ஸ் ஆகி அந்த எண்டோமெட்ரியம் திக்னஸ் ஆகலாம். இந்த மாதிரி எதனால் உங்களுக்கு அப்படின்னு முதல்ல இதை கணிக்கணும். அதை கணிச்சாதான் இதில் எது உங்களோட ஹிஸ்ட்ரியில் அதாவது ரூட் கேஸ் என்ன, உங்களுக்கு எண்டோமெட்ரியம் ஏன் திக்னஸ் ஆச்சு அப்படிங்கிறத முதல்ல கண்டுபிடிச்சி அதற்கேற்ற மருந்துகளை நம்ம உள்ளுக்குள்ளே கொடுத்து, அது மட்டும் இல்லை உங்களுக்கு ஏற்கனவே சுகர், தைராய்டுலாம் இருக்குன்றீங்க. அப்போ சுகர், தைராய்டு இருக்கிறவங்களுக்கும் என்ன அப்படின்னா இந்த ஹார்மோன்கள் இன்பேலன்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நல்ல ரத்தம் இருந்தால்தான் அந்த பகுதிகளில் உள்ள கழிவுகள்லாம் வெளியில் போகும்.
உள்ள ஃபுல்லா கெட்ட ரத்தங்கள், அதாவது அதிக தைராய்டு கழிவுகள், தைராய்டு இல்லாம தைராய்டுல உள்ள ஃபுட்டு டைஜஷன் ஆகாம அதுல உள்ள கழிவுகள், அமிலத்தன்மை ரத்தத்துல இருக்கும். அப்புறம் சர்க்கரையில பாத்தீங்கன்னா அதிகப்படியான சர்க்கரை அமிலங்கள்லாம் இருந்து நம்ம ஹைப்போதலாமஸ்ல சுரக்கக்கூடிய சுரப்புகளை சுரக்க விடாம ஹார்மோன்களை தடுக்கிறதுனால இந்த எண்டோமெட்ரியம் திக்னஸ் ஆகலாம். அப்போ பார்த்தீங்கன்னா உடற்பயிற்சியே இல்லாதவங்களுக்கும் இந்த ஹார்மோன்கள், அதாவது அதிகப்படியான கொழுப்பானது சேரும் போதும் இந்த ஹார்மோன்கள் இன்பேலன்ஸ் ஆகி அங்கே எண்டோமெட்ரியமானது திக்னஸ் ஆகலாம். அப்போ எதனால இவங்களுக்கு இந்த எண்டோமெட்ரியம் திக்னஸ் ஆகுது அப்படிங்கிறத பார்த்து இவங்களுக்கு உள்ளுக்குள்ள மருந்துகள் கொடுத்து இந்த கழிவுகளை உள்ள தேங்கி இருக்கு இல்லையா, மொத்த கழிவுகளும் இதை முறையா வெளியேற்றும் போதே இந்த கழிவுகள் அதிகப்படியா தேங்காம இருந்து நம்மளோட ஃபுட் டயட்டை, அதாவது தூக்கமின்மையா இருக்கா தூக்கத்தை கரெக்ட் பண்றது மூலமாக, உடற்பயிற்சி கம்மியா இருக்கா உடற்பயிற்சி கொடுக்கறது மூலமாக, அப்புறம் பாத்தீங்கன்னா உணவு, அதாவது வறுத்தது பொரிச்சது எண்ணெயில சாப்பிட்றது மூலமாக, அப்படி இல்லை அப்படின்னா உடம்புல, அதாவது வயிற்று பகுதியில நிறைய கழிவுகள் தேங்கி உஷ்ணம், அதாவது கழிவுகள் மலக்கட்டுகள் ஏற்படும் போது பக்கத்துல இருக்கிற கர்ப்பப்பையும் உடல் அதிகமான உஷ்ணத்தில் ஏற்பட்டு அங்க உள்ள பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப இதனாலலாம் எண்டோமெட்ரியம் இந்த பிரச்சனைகள் எல்லாம் திக்னஸ் ஆகும். இதனாலதான் இந்த அதிகப்படியான உதரப்போக்கு இருக்கும். இவங்க அதிகப்படியான உதரப்போக்கு இருக்கே, நிறைய ரத்தம் இருக்கான்னு கேட்காதீங்க. ஏன்னா இவங்களுக்கு தைராய்டு இருக்கு, சுகர் இருக்கு, அப்படிங்கும் போது விட்டமின் D3 குறைபாடு இருக்கும். பிளஸ் பாத்தீங்கன்னா அயன் குறைபாடும் இருக்கும். இவங்க முறையா, அதாவது அதிக உதிரப்போக்கு போறது நல்லது இல்லை, உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி இல்லாமல் அவங்க ரொம்ப கஷ்டமாக ஃபீல் பண்ணுவாங்க. உடம்புல உள்ள அத்தனை சத்துக்களும் முறையாக உடம்புக்கு கிடைக்காம வெளியேறிக்கிட்டே இருக்கும். அதனால் இது முறையாக சிகிச்சை செஞ்சு இந்த எண்டோமெட்ரியல் திக்னஸை குறைச்சி, அதாவது உடல் உள்ள கழிவுகளெல்லாம் குறைச்சி ஹார்மோன்களை லெவல் படுத்திட்டு உடற்பயிற்சிகளும் உணவு பழக்கம் மூலமாக இதை முழுமையாக சரி பண்ணிடலாமா. இது பெரிய விஷயமே கிடையாது. இதை நம்மளோட இயற்கையான சித்த மருந்து மூலமாகவே இதை முழுமையா சரி பண்ணிடலாமா. நீங்க நேர்ல பாருங்க. நேர் இணைப்புல இருக்காங்க, பேசிடலாம். மக்கள் வணக்கம். ஹலோ வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க ஐயா. என் பேர் எஸ் சுப்பிரமணியன். எங்க இருந்து பேசுறீங்க? நான் மதுராந்தகம் பக்கத்துல ஜமீன் என்ற மருத்துவர் இருக்காங்க, உங்களுக்கான சந்தேகங்களை கேளுங்க ஐயா. வணக்கம் சொல்லுங்க. கொடுக்குமா. வணக்கம் சொல்லுங்க சார். வணக்கம் சார். எனக்கு பைக்ல நான் போய் பார்த்து கீழே வந்துட்டேன். ரைட் ஹேண்ட் முட்டியில லேசா மேல மட்டும் அடிபட்டுச்சு. சரி. அதுல வலிக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டா அது கண்டினியூவான வலியா ஆயிடுச்சு. சரிங்க ஐயா. எவ்வளவு நாளாச்சு? நான் டீ கடையில வேலை செய்யறேன். நின்று இருக்கிறதுனால வலி வந்ததா என்னன்னு தெரியாது, அப்படியே விட்டுட்டேன். 5-6 மாசமா வலி. முழங்கால் முட்டியில வலி இருக்கா? ஊசி எல்லாம் போட்டேன் சார். இல்ல முழங்கால் முட்டியில வலி இருக்கா? முழங்கால் முட்டி சார். வலது கால்லையா இடது கால்லையா? வலது கால்ல. வலது கால்ல வலி குறைஞ்சுக்கிட்டே இருக்கா கூடிக்கிட்டே இருக்கா? ஒரு சில நேரத்துல பயங்கரமா மறக்க முடியாது, இது பண்ண முடியாது, உட்காந்து முடியாது, ரொம்ப கஷ்டமா இருக்கும், படியேற முடியாது. எவ்வளவு நாளா வலி இருக்கு? ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 3 மாசமா இருக்கு சார். அன்னைக்கு கீழே விழுந்த வலியை விட இன்னைக்கு குறைஞ்சிருக்கா கூடி இருக்கா? கீழே விழுந்த பார்த்து வலிக்கவே இல்லை சார். அது அப்படியே விட்டுட்டு நான் யாரும் கண்டுக்கவே இல்லை. சரி, இப்பதான் வலி அதிகமா இருக்கு. அப்புறமேற்பட்டு டீ கடையில் நிக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் நினைச்சுன்னு வலிக்குதுன்னு சொல்லிட்டு அப்புறம் அதுக்கும் போறதுக்கு கிடையாது. வீட்டுல இருக்க பார்த்தா வலிக்குது. சரிங்க. ஹாஸ்பிட்டல் போய் பார்த்தேன் நானு. சரிங்க ஐயா. இதை போனை கட் பண்ணிருங்க. இதை போனை கட் பண்ணுங்க, நான் விளக்கம் சொல்றேன். அதாவது நீங்க போய்கிட்டு இருக்கீங்க, பைக்ல இருந்து கீழே விழுந்துருந்தீங்க, உங்களுக்கு ஜவ்வு கிழிதல் ஏற்படலை, ஜவ்வு விரிஞ்சு கொடுத்துருக்கு. நிறைய பேருக்கு அப்படிதான் ஜவ்வு விரிஞ்சு கொடுத்துரும். அப்போ நம்ம அதில் லைட்டாக ஹாட் பேக் வச்சு ஒத்தலம் கொடுத்துட்டு அந்த மூட்டுக்கு அதிகமாக வேலை கொடுக்காம ரெஸ்ட் எடுத்தா அப்படி சரியாயிரும். இங்கே சிலருக்கு என்ன நடக்கும்னா ஆல்ரெடி உடல் எடை அதிகமாக இருப்பாங்க. அந்த ஃப்ரேம் எலும்போட கூடு 60 கிலோவுக்காக படைக்கப்பட்டிருக்கும். இப்போ ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒவ்வொரு உடற்கட்டமைப்பு இருக்கும். எலும்பு கூடு ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒவ்வொரு மாதிரியாக இருக்கும். அப்படி எலும்பு கூடுக்கு ஏற்ற மாதிரி உடம்புல வெயிட் இருக்கும். அப்போ அந்த ஃப்ரேம் 60 கிலோவுக்காக படைக்கப்பட்ட ஃப்ரேம்ல 120 கிலோ இருக்கும். சிலருக்கு ஊழச்சதை அதிகமாகி லேட் நைட்டா போய் புரோட்டா, சிக்கனு, மட்டனு, எண்ணெய், பொரிச்சது, சுட்டது எல்லாத்தையும் சாப்பிட்டு உடல்ல கொழுப்பு, நீர் எல்லாம் ஏறி போயிருக்கும். உடம்பு ஃபுல்லாக தொந்தி வச்சு, உடம்பு ஃபுல்லாக ஊழச்சதை வச்சு
உடல் எடை அதிகமாக இருக்கும். அவங்களுக்கு அவங்க பாட்டுக்குள்ள லைஃப் ஸ்டைல் போய்கிட்டே இருக்கும், நல்லா இருப்பாங்க. ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் கீழே விழுந்துட்டு ஜவ்வு கிழிஞ்சாலோ ஜவ்வு விரிஞ்சு கொடுத்தாலோ, முழங்கால ஜவ்வு விரிஞ்சு கொடுத்தாலோ அங்கே வந்து நீர் கோர்த்து கூடும். ஜவ்வுக்குள்ள கேஸு நீர் டெபாசிட் ஆயிரும், வீங்கிரும், இருக்க இருக்க வலி கூடிக்கிட்டே இருக்கும். அப்போ நம்ம முதல்ல என்ன செய்யணும்? இப்போ 2 கால் இருக்கு, 2 தூண் இருக்கு. அந்த ஒரு தூணில் லைட்டாக டேமேஜ் ஆகிட்டு, அப்போ என்ன செய்யணும்? மேலே இருக்கக்கூடிய வெயிட்டை குறைச்சி கொடுக்கணும்ல. வெயிட்டை குறைக்கணும்ல. முதல்ல ஒரு 500 கிலோ ஏற்றி வச்சுருக்கோம். ஒரு 4 கால் இருக்கு, அதில் ஒரு கால் வந்து லேசாக கிராக் ஆகிட்டு என்ன செய்யணும்? முதல்ல வெயிட்டை இறக்கணும். வெயிட்டை இறக்கினாலே பாதி பிரச்சனை சரியாயிரும். அதனால நம்ம வெயிட்டை உடம்புல அதிகமாக வச்சுக்கிட்டு இருக்கிறவங்கெல்லாம் நல்லா இருக்கிற வரைக்கும் பிரச்சனையே கிடையாது. என்னைக்காவது ஒரு நாள் கீழே விழுந்து ஜவ்வு கிழிதல் ஏற்பட்டுச்சுன்னா வேலை வெயிட்டை குறைக்கிறதுக்குள்ள ஃபுட்டை மாற்றணும். ஆயில் ஃபுட்டை எடுக்கக்கூடாது. மூட்டில் நீர்க்கட்டுகள் ஏற்படுற மாதிரி கொழுப்பு ஐட்டங்கள் அதிகமாக எடுக்கக்கூடாது. நான்வெஜ்ஜு, மிச்சர், முறுக்கு, போண்டா, பஜ்ஜி இந்த மாதிரி எண்ணெயில் பொரிச்சாதான் சாப்பிடக்கூடாது. வெயிட்டில் நிறைய காய் கீரைகள் சாப்பிட்டு உடம்பை வெயிட் லாஸ் பண்ணணும். அப்போ தான் நமக்கு வந்து இந்த மூட்டை நிரந்தரமாக குணப்படுத்த முடியும். நீங்கள் நேரில் வரும்போது நான் சொன்ன மாதிரி நீங்கள் கீழே விழுந்தப்போ ஜவ்வு விரிஞ்சு கொடுத்த இடத்துல நீர் கேஸு டெபாசிட் ஆகி வீங்கி வலி இருக்கா, அல்லது வேற ஏதாவது பிரச்சனையா, அப்படிங்கிற வெயிட்ல அதிகமாக இருக்கிறதுனால மூட்டு அழுத்தப்பட்டு அங்கே மூட்டு வாதம் ஏற்பட்டிருக்கா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து அதுக்கு ஏற்றாற் போல சிகிச்சை கொடுத்து குணப்படுத்திடலாம். வந்து பாருங்க. அழைத்தமைக்கு நன்றி. மற்றொரு நேரம் இணைப்பில் இருக்காங்க, பேசிடலாம். மக்கள் வணக்கம். மேடம் வணக்கம் மேடம். உங்க பேர் சொல்லுங்கய்யா. மேடம் முத்துக்குமார சாமிங்க. எங்க இருந்து பேசுறீங்க? உடுமல்பேட்டில இருந்து பேசுறேங்க மேடம். மருத்துவர் இருக்காங்க, உங்களுக்கான சந்தேகங்களை கேளுங்க ஐயா. வணக்கம், சொல்லுங்க சார். வணக்கம் சார். வணக்கம் சார், ஆக்சுவலா நான் 1 இயருக்கு முன்னாடி கீழே விழுந்தேன் சார். பைக்ல ஒரு ஆக்சிடென்ட் வச்சு கீழே விழுந்தேன். சரி. கீழே இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு நான் சின்ன சின்ன வைத்தியங்கள்லாம் பார்த்துட்டு ஒன்றும் ரிகவர் ஆகல. சரி. இப்போ லாஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜ்ல வந்து ஷோல்டர் வந்து எம்ஆர்ஐ எடுத்தேன் சார். சரி. ரீசனா போயிட்டு எம்ஆர்ஐ எடுத்தேன். எம்ஆர்ஐ இடத்துல வந்து ஷோல்டர் வந்து ரைட் ஷோல்டர் வந்து ஏதோ பல்ஜ் வைக்கிற மாதிரி சொன்னாங்க சார். சரி. C5 C6 ஏதோ ஒரு சின்ன பல்ஜ் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. C6 C7லையா? ஆமா சார், C5 C6ங்க. சரி. அது 2 கொஞ்சம் சின்ன பல்ஜ் இருக்கு, ஷோல்டர்ல அந்த மாதிரி சொன்னாங்க சார். நெக்ல வந்து ஸ்பைன்ல வந்து ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸ்பைன் மட்டும் ஷோல்டர் இருக்கு சார். சரி. ஸ்பைன்ல ஒரு பிரச்சனையும் இல்லை, நெக்ல மட்டும் உங்களுக்கு வந்துட்டு C5 C6ல வந்து உங்களுக்கு கொஞ்சம் அந்த ரொம்ப ப்ராப்ளம் சொன்னாங்க சார். சரி. அது சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஷோல்டர் வந்து நார்மலா வந்து அந்த கீழே விழும்போதே வந்து பாத்தீங்கன்னா கை கொஞ்சம் பரண்ட மாதிரி தெரிஞ்சது சார். சரி. எப்பவுமே நார்மல் மூலம் எழுதுறது சாப்பிட்றதெல்லாம் எழுத முடியறது இல்லை. நானும் எழுதுறது சைன் பண்ண முடியறது இல்லை, எழுத முடியறது இல்லை. எதுல இருந்து கீழே விழுந்தீங்க சார்? பைக்ல இருந்து சார். பைக் நானும் மிஸ் 9 விஷயம் கீழே விழுந்தோம். சரி. ஆக்சிடென்ட் தான் கீழே விழுந்தோம். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சாதம் வந்து பிணைய முடிய மாட்டேங்குது. சாதம் கம்ஃபர்ட் பிணைய முடிய மாட்டேங்குது. சாதம் படைய மாட்டேங்குது. சரி. மடைய மாட்டேங்குது. நல்லா சாப்பிட வந்து கையில பிரச்சனை சாப்பிட முடிய மாட்டேங்குது. சரி. எழுத ப்ராப்பரா எழுத வர மாட்டேங்குது. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரைட் லெக் வந்து பாத்தீங்கன்னா அந்த எக்ஸ்ரே எடுத்து பார்த்தா அதை வந்து கொஞ்சம் ரைட்டா பெருவிரல் கிட்ட கொஞ்சம் பெண்டான மாதிரி இருக்கு. சரி. அது வந்து என்னன்னு சரியா தெரியல சார். அதாவது ஒரு காலம் ஒரே பக்கமா கை எந்த பக்கம் சரியா பசைய வர மாட்டேங்கோ அதே பக்கத்துல காலு லேசா வித்தியாசம் வருதா? ஆமா சார், ஆமாங்க. ஆனா வந்து நான் நடக்கிறது டெய்லி வாக்கிங் வந்து வீட்டுக்குள்ளேயே வந்து 45 மினிட்ஸ் வாக்கிங் மாதிரி எக்ஸசைஸ் எல்லாம் பண்ண முடியுது. சரி. எல்லாம் பண்ண முடியும். ஆனா இந்த சாப்பிட்றது எழுதுறது மட்டும் ப்ராப்பரா வர மாட்டேங்குது. நம்ம ஷோல்டர் வந்து கொஞ்சம் ரைட் ஷோல்டர் வந்து கொஞ்சம் வீக்கமா தூக்குற மாதிரி இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு. சரி. அதாவது ரைட் ஷோல்டர் சார். அதாவது உங்களுக்கு வந்து ஒரு பக்க கை சரியா பசைய வர மாட்டேங்குது, லைட்டா வித்தியாசம் இருக்கு. அதே பக்க கால் தான் நமக்கு வந்து வித்தியாசப்படுது, அப்படிதானே? ஆமா சார், ஆமா. ஒரே பக்கமா நீங்க கீழே விழுந்தப்போ உங்களை யாராவது தூக்கிட்டு போனாங்களா, நீங்களே நடந்து ஆஸ்பத்திரிக்கு போனீங்களா? இல்ல சார், இல்ல, நான் என்ன தூக்கிட்டு தான் போனாங்க. தூக்கிட்டு தான் போனாங்க. ஆமாமா, முடியல, அது ஆம்புலன்ஸ் வந்து எடுத்துட்டு போனாங்க. சரி. கீழே விழுந்த உடனே உங்களுக்கு வந்து மயக்கத்துல இருந்தீங்களா, நார்மலா இருந்தீங்களா? நார்மலா ஓரளவுக்கு இல்லை சார், மயக்கமெல்லாம் இல்லை, ஓரளவுக்கு நார்மலா தான் இருந்தேன். பட் ஆனா அந்த டைம்ல வந்து ஷோல்டர் வந்து எனக்கு கை நல்லா ஊனிட்டேங்க, பிரஷர் கொடுத்து ஊனிட்டேன். காலு வந்து பாத்தீங்கன்னா காலு அடிபட்டுச்சு. சரி. விழும்போது நடக்க முடியும்.
விழும்போது மயங்கி கீழே விழுந்தீங்களா, நார்மலா கீழே விழுந்தீங்களா? நார்மலா தான் விழுந்தேன் சார், நார்மலா தான் விழுந்தேன். சரி, போனை கட் பண்ணியிருக்கேன், அதுக்கு விளக்கம் சொல்றேன். ஓ. அதாவது ஒண்ணு, நீங்க பைக்ல எப்படி விழுந்தீங்கன்னு தெரியல. இது மயக்கம் கீழே விழுந்தீங்க அப்படின்னா ஏற்கனவே உங்களுக்கு பிபி ரேஸ் ஆகி அங்க மயக்கம் வந்திருக்கு, மூளைக்கு போற நரம்புல லேசா பாதிப்பு ஏற்பட்டு கீழே விழுந்திருக்கீங்கன்னு அர்த்தம். மயக்கம் கீழே விழுந்தீங்கன்னா, நான் சொல்றது டிவில உங்ககிட்ட கேட்டுதான் சொல்றேன். மயக்கம் கீழே விழுறது வேற, கீழே விழுந்த பிறகு மயக்கம் வர்றது வேற. நல்லா கேட்டுக்கிடணும். மயக்கம் கீழே விழுறது வேற, விழுந்த பிறகு மயக்கம் வர்றது வேற. அப்படி விழுந்த பிறகு ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்ல கல்லு எதட்டிட்டோ அல்லது பைக்கு பரட்டி விட்டுட்டோ கீழே விழுந்துருதீங்க. கீழே விழும்போது நரம்புல அடிபட்டுட்டுன்னா, அதுவும் கழுத்துக்கு பின்பக்கத்துல கழுத்துல நேரடியா நரம்புகள்ல அழுத்தம் ஏற்பட்டுட்டுன்னா, அந்த கையை இயக்கக்கூடிய நரம்பு காலை இயக்கக்கூடிய நரம்புல அழுத்தம் ஏற்பட்டுட்டுன்னா நமக்கு அங்க இந்த மாதிரி சின்ன பக்கவாதம் ஏற்பட்டவங்க லேசா கை வித்தியாசம் வரும்ல, அந்த மாதிரி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா நீங்க சாப்பாடு மட்டும்தான் பசைய முடியலைங்க, லைட்டா தான் டிஃபரெண்ட் இருக்கு. அப்போ லேசா அடிபட்டதுனால கூட இருக்கலாம். ஒருவேளை நீங்க ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போயிட்டீங்க, அங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்ததுல ஏதாவது உங்களுக்கு ஹெவி டோஸ் கொடுத்ததுனால உங்களுக்கு நரம்புகள் பாதிக்கப்பட்டு கழுத்து கால்லாம் அந்த நரம்பு பாதிச்சதுனாலதான் உங்களுக்கு இந்த பசைய வரமுண்டைக்கு காலு வித்தியாசப்படுது. மற்றபடி கீழே விழுந்ததுனால ஜவ்வு கிழிஞ்சாலும் சரியா இருக்கும், எலும்பு உடைஞ்சாலும் சரியா இருக்கும். ஏன்னா எலும்பு, சதை, ஜவ்வு, தோல் இதெல்லாம் கிழிஞ்சு போச்சுன்னா சரியாகக்கூடிய ஒரு விஷயம். அதனால நீங்க நேரில் வரும்போது ஏன் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு, அது வீக்கம் ஏற்பட்டு நரம்பு அழுத்தினா சரியாக்கிடலாம். அங்க நரம்பு ஏதாவது டேமேஜ் ஆயிருந்தா அதை நம்ம நேரில் பார்க்கணும். பிபி ரேஸ் ஆகுதா, பிபினால உங்களுக்கு அந்த மாதிரி பிளட் ப்ரெஷர்னால உங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்காங்கிறதெல்லாம் நம்ம நேரில் பார்க்கும்போது தான் அது அதை நிரந்தரமாக குணம் கொடுக்க முடியும். நேரில் பாருங்க. அழைத்தமைக்கு நன்றி. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா கணுக்காலில் பார்த்தீங்கன்னா கருமையாக இருக்கும், அதே மாதிரி விரல்கள்லேயே அந்த முட்டில் கருமையாக இருக்கும், கழுத்து பகுதிகளில் இந்த மாதிரி இடங்களில் கருமை இருக்கும். அவங்க என்னன்னா நிறைய பேர் க்ரீம் உபயோகப்படுத்தி பார்ப்பாங்க. க்ரீம் இந்த மாதிரி வெளிப்புறமாக நம்ம உபயோகப்படுத்தும் போது அது சரியாகிறதுக்கு வழி இருக்கா, இல்லை இது வேற ஏதாவது காரணங்களால வருதா அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நேயர் இணைப்பில் இருக்காங்க, பேசிடலாம். மக்கள் வணக்கம், உங்க பெயர் சொல்லுங்க. மேம் என் பேர் மணிகண்டன் மேம். எங்க இருந்து பேசுறீங்க? சேலத்துல இருந்து பேசுறேங்க மேம். மருத்துவர் இருக்காங்க, உங்களுக்கான சந்தேகங்களை கேளுங்க ஐயா. வணக்கம், சொல்லுங்க சார். என் பேர் மணிகண்டன் சார், நாங்க சேலத்துல இருந்து பேசுறோம் சார். சொல்லுங்க சார். ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி நான் பெயிண்ட் வேலை செய்யறேன் சார். பெயிண்ட் வேலை கீழே விழுந்துட்டேன் சார். லெஃப்ட் சைடு கை கீழே ஊனிட்டேங்க சார் நானு. சரி. அது ஊனிட்டு சார் அப்படி கட்டு போட்டுட்டு அங்க மூட்டை நவுந்துக்கிட்டு வந்து கட்டு போட்டாங்க சார். சரி. மறுபடியும் எனக்கு கை காலு நான் மூட்டுட்டு எல்லா இடமே எல்லாம் வலி, பயங்கரமா வலியை போயிடுச்சு சார். சரி. அப்புறம் நான் ரத்த டெஸ்ட் எல்லாம் எடுத்து பார்க்கும்போது யூரிக் இருக்கு, உங்க உடம்புல யூரிக் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சார். சரி. இப்ப நான் மறுபடியும் எனக்கு அந்த ஷோல்டர் இப்ப கை தூக்க முடியாத மறுபடியும் இப்ப போய் பார்க்கும்போது ஜவ்வு கிழிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னாங்க சார். சரி. இப்ப அதுக்கு இப்ப 1 மாசமா இப்ப கட்டு போட்டு தான் சார் இப்ப இருக்கேன், வீட்டுல தான் சார் இருக்கேன். சரி. ஆனா என்னால கை தூக்கவே முடியலைங்க சார். சரியா, இதை போனை கட் பண்ணியிருக்கேன், நான் அதுக்கு விளக்கம் சொல்றேன். அதாவது இந்த பெயிண்ட் வேலை செய்யறவங்கல்ல, பெயிண்ட் வேலை கெமிக்கல் டெய்லி சுவாசம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ மேலை நாடுகள், அமெரிக்கா, லண்டன் போடக்கூடிய, இங்கிலாந்து போடக்கூடிய நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா பெயிண்ட் வேலை செய்கிறவங்களோட இமேஜஸ் அடித்து பாருங்க. அவங்க வேலை செய்யும்போது நல்லா மூக்கு வாயெல்லாம் மூடி இருப்பாங்க, ஏர் ஃபில்டர் மாட்டியிருப்பாங்க, கையிலலாம் நல்லா உர போட்டிருப்பாங்க. அந்த கெமிக்கல்னால வரக்கூடிய பெட்ரோலியம் பொருளில் வரக்கூடிய காற்றுல கலந்து சுவாச மண்டலங்களை பாதிக்காத அளவுக்கு மேலை நாடுகள்லாம் பாதுகாப்போட வேலை செய்வாங்க. நீங்கள் கூகுளில் அடித்து பாருங்க, அமெரிக்கன் பெயிண்டர் ஒர்க்கர்ஸ் இமேஜஸ்ன்னு அடிச்சு பாருங்க. ஏர் ஃபில்டர் மாட்டியிருப்பாரு, கையில் உர போட்டிருப்பாரு, பெயிண்டர் ஸ்ட்ரெயிட்டாக தொடமாட்டார். ஆனால் நம்ம மக்கள் என்ன செய்வாங்க, நல்லா பெயிண்டை போட்டு கலக்குவாங்க, மூக்கு பக்கத்தில் வச்சுக்கிட்டே கலக்குவாங்க. அந்த கெமிக்கல், பெட்ரோலியம் பொருள் இதெல்லாம் ஸ்மெல் வாயு வழியாக உள்ளே போகும்.
அதே மாதிரி பெட்ரோல் பல்கில் வேலை பார்க்குறவங்கள பாருங்க, அங்கே வந்து அந்த பெட்ரோல் பல்க்கு சுற்றி கொஞ்சம் தூரத்துக்கு நமக்கு ஆக்சிஜன் கம்மியாக இருக்கும். பெட்ரோலியம் பொருள் இருக்கிற இடத்துல நமக்கு பியூர் காற்று கிடைக்காது. இந்த பெயிண்ட் வேலை செய்கிறவங்களுக்கும் அந்த ஸ்மெல்லு உள்ளே இறங்கி இறங்கி நமக்கு லங்ஸ் பாதிப்பு இருக்கும். உடலே அங்கே தேவை நமக்கு வந்து பியூர் உள்ளுக்குள்ளே தேவையான காற்று ஆக்சிஜன் கிடைக்காம எல்லாருமே வீக்காக இருப்பாங்க பெயிண்ட் ஃபுல்லாக. அதாவது ஒரு செடி இருக்கு, அந்த செடிக்கு நல்ல பியூர் காற்று கிடைச்சதுன்னா, கிடைக்க வேண்டிய காற்று கிடைச்சதுன்னா ஆரோக்கியமாக வளரும். ஒரு மனிதனை வந்து ஒரு ரூமை நல்லா அடைச்சிருங்க, ஒரு ரூம் அடைச்சிட்டு காற்றே உள்ளே போகாத அளவுக்கு ரூமை நல்லா பூட்டிட்டு ஒரு 2 மணி நேரம் எக்ஸசைஸ் பண்ணக்கூடிய ஒரு மனிதனை கொண்டு வந்து உள்ளே விட்டு வேலை செய்ய சொல்லுங்க, அதிகபட்சமாக 10 நிமிஷத்தில் மயங்கிடுவார். அப்போ நமக்கு இந்த பெயிண்ட் வேலை செஞ்சு செஞ்சு உள்ள பெட்ரோலியம் பொருள் கெமிக்கல் பொருளை சுவாசம் பண்ணி பண்ணி நுரையீரல் பாதிக்கப்பட்டு உள்ள மூச்சு சுவாச மண்டலங்கள்லாம் பாதிக்கப்பட்டு நமக்கு உள்ள அந்த உறுப்புகள்லாம் பாதிக்கப்பட்டு உடம்பு வீக்கா இருக்கிறவங்கள நம்ம பார்க்கோம். நம்ம ரத்தத்துக்கு சுத்தமான ஆக்சிஜன் கிடைச்சாதான் அந்த ரத்தத்தில் உள்ள சத்துக்கெல்லாம் ஆரோக்கியமா இருக்கும். அந்த ரத்தத்தில் உள்ள சத்துக்கெல்லாம் ஆரோக்கியமா இருந்தாதான் நம்ம உடம்புக்கு தேவையான உறுப்புகளுக்கு தேவையான சத்து போய் கிடைக்கும். ஆனா பெயிண்ட் இருக்கு அப்படி கிடையாது. பாதுகாப்பு இல்லாம சுவாச மண்டலங்கள்லாம் நுரையீரல்லாம் பாதிக்கப்பட்டு உடம்புக்கு தேவையான ஆக்சிஜன் ரத்தத்துக்கு தேவையான ஆக்சிஜன் கிடைக்காம அங்க ஜாயிண்ட் வீக்கா இருக்கும். அவங்க அப்படியே வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. திடீர்னு ஒரு நாள் கீழே விழுந்து உறுப்புகள்ல டேமேஜ் ஆகும்போது அந்த ரத்தத்துல பியூர் ஆக்சிஜன் இருந்தா தானே அங்க ஹீலிங் பவர் கரெக்டா நடக்கும். நம்ம உடம்புல தோல் கிழிஞ்சாலும் சரி, சதை கிழிஞ்சாலும் சரி, அந்த உடம்புல என்ன ஒரு பாதிப்பு, எலும்பு ஜவ்வு டேமேஜ் ஆனாலும் அந்த ரத்தம் தான் நமக்கு வந்து அங்க ஹீலிங் பண்ணும், சேர்க்கும். அந்த திருப்பி அதை சரி பண்றது ரத்தம். அந்த ரத்தத்துக்கு சுத்தமான ஆக்சிஜன் கிடைக்காம அந்த பெயிண்டர்கள்லாம் வந்து அடிபட்டுச்சுன்னா இந்த மாதிரி பாதிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரத்தத்துல கெமிக்கல் தன்மை அதிகமா இருக்கிறதுனால ஹீலிங் பவர் கம்மியா இருக்கும். அப்போ அங்கங்க இறுக்கம் ஏற்பட்டுரும். நீங்க நேர்ல வரும்போது அதுக்கு சுவாச பயிற்சி, நீங்க பெயிண்டர்லாம் பார்த்தீங்கன்னா கட்டாயம் நல்ல மூச்சு பயிற்சி பண்ணணும். அந்த பெயிண்டிங்க்கு ஆப்போசிட்டான இப்போ இந்த செண்டு பாட்டில் விற்காங்கல்ல, இந்த கடைக்கெல்லாம் போனீங்கன்னா செண்டை ஸ்மெல் பண்றதுக்கு கொடுப்பாங்க. உடனே கொஞ்சம் காப்பி கொட்டையும் கொடுப்பாங்க, மூக்கில் சுவாசம் பண்ணிக்கிடுங்கன்ட்டு. அந்த மாற்று சுவாச பயிற்சி. ஏன்னா இது பிடிக்காம சிலருக்கு இந்த கெமிக்கல் சுவாசம் அந்த ஸ்மெல் எல்லாம் பிடிக்காது. அதனால உடனே காப்பி கொட்டை கொடுப்பாங்க, மூக்கில் வச்சு சுவாசம் பண்ணிக்கிடுங்க அப்படின்ட்டு. அதே மாதிரி இந்த மாதிரி பெயிண்டை சுவாசம் பண்ணி பண்ணி பெட்ரோலியம் பொருளை சுவாசம் பண்ணி பண்ணி உடம்புல சுத்தமான ஆக்சிஜன் கிடைக்காம நம்ம உடம்பு உறுப்பு பாதிப்படைந்து போய் இருக்கும். இதனால கீழே விழுந்த உடனே அங்கங்க ஹீலிங் பவர் சரியா கிடைக்காது. அதுல நேரில் வரும்போது உங்களுக்கு என்ன மாதிரியான மூச்சு பயிற்சிகள், என்ன மாதிரியான சிகிச்சை முறைகளை கொடுக்கணுமோ கொடுத்து அதை குணப்படுத்திடலாம். நேரில் வந்து பாருங்க. அழைத்தமைக்கு நன்றி. முட்டி பகுதிகளில் ஏற்படுற கருமைக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி சொல்லுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கருமை நிற, அதாவது கால் பகுதியில் கணுக்கால் பகுதிகளில் கருப்பா படிஞ்சிரும், கருப்பா மாறிடும் அந்த தோல். இது வந்து தோல்ல பிரச்சனைன்னு நம்ம நினைக்க கூடாது. இது வந்து ஏன் கருக்கு அப்படின்னா ரத்தத்துல உள்ள கழிவுகள் நிறைய தேங்கிடுது. இது வந்து ரத்தம் அப்படிங்கிறத மட்டும் நம்ம பார்க்க முடியாது. சர்க்கரை வியாதி இருக்கிறவங்களுக்கு வரலாம், வாத பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு வரலாம். குறிப்பா சர்க்கரை வியாதி இருக்கிறவங்களுக்கு அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டோம்னா அதிகப்படியான சர்க்கரை அமிலங்களை வெளியேற்றக்கூடியது என்னது அப்படின்னா, இந்த தாது உப்புகளை எல்லாம் வெளியேற்றக்கூடிய ப்ராசஸ் எங்க நடக்கு அப்படின்னா நம்மளுடைய சிறுநீரகம் செய்யுது. சிறுநீரகம் வந்து ஒரு நல்ல ஃபில்டர். அப்போ இது வந்து நீங்க சிறுநீரகம் வந்து அதிகப்படியான அது பண்ற அளவுக்கு ஃபில்டர் தான் அது பண்ண முடியும். நம்மளோட ரத்தத்தில் அதிகப்படியான சர்க்கரை இருக்கும்போது, சர்க்கரை அமிலங்களா இருக்கலாம், யூரிக் அமிலங்களா இருக்கலாம், இதெல்லாம் அதிகப்படியா இருக்கும்போது அதாலையும் ஒரு குறிப்பிட்ட அளவு தான் ஃபில்டர் பண்ண முடியும். அப்போ குறிப்பிட்ட அளவு ஃபில்டர் பண்ண முடியும், அது வெளியில போயிடும்.
ஃபில்டர் பண்ண முடியாத சில தாது உப்புக்கள், யூரிக் அமிலங்கள், கெட்ட கொழுப்புகள், தேவையில்லாத வாத நீர்கள்லாம் என்ன ஆகும் அப்படின்னா ரத்தத்திலேயே திரும்பியும் சுத்த ஆரம்பிக்கும். அப்போ அது ஏதோ ஒரு இடத்துல போய் ஸ்டோர் ஆகணும். அப்போ ஒரு இடத்துல கழிவு இருக்கு அப்படின்னா ஒரு அடிப்பகுதியில தான் ஸ்டோர் ஆகும் கெட்ட கழிவுகள். ஏன்னா அது அதிக எடை, அதாவது ரத்தமானது ஒரு குறிப்பிட்ட அளவு எடை இருக்கும். அந்த கழிவு பொருட்கள் அதில் சேரும் போது அந்த கழிவானது அடிப்பகுதியில் வந்து ஸ்டோர் ஆகுறது நம்மளோட அது வந்து வழக்கம், இயற்கை. அப்போ இயற்கையாகவே ரத்தத்தில் சுத்தம் இல்லாமல் அதிகப்படியான அமிலத்தன்மையோ யூரிக் அமிலமோ தாது உப்புகளோ அதிகமாக இருக்கும்போது கீழ்ப்பகுதியில், அதாவது நம்ம உடம்பின் கீழ்ப்பகுதியான கால் பகுதியில் போய் அந்த ரத்தமானது, அந்த அசுத்தமானது கீழே போய் தாது உப்புகளானது படிஞ்சிருது. அப்போ படிந்தும் இந்த கருமை நிறங்கள் ஏற்படலாம். இல்லை அந்த இரத்த குழாய்களுக்குள்ள இந்த அதே தாதுகளானது அந்த இரத்த குழாய்களுக்குள்ள ஓரங்களில் போய் படிந்து அந்த இரத்த ஓட்டத்தை தடை பண்ணும்போது, அதாவது ஃப்ளோவாக ஒரு ஓட்டத்தில் அந்த இரத்தமானது எல்லா உறுப்புகளுக்கும் பாய்ந்து கொண்டு இருக்கும்போது இந்த கருமை நிறம் ஏற்படாது. கெட்ட இரத்தம் அந்த ஓரப்பகுதிகளெல்லாம் அடைத்து கொழுப்பாகவா இருக்கலாம், அது அதிகப்படியான சர்க்கரை படிவங்களாக இருக்கலாம், அதிக யூரிக் அமில படிவங்களாக இருக்கலாம். இதெல்லாம் போய் அந்த இரத்த குழாய்களின் உள்பகுதியில் அடைபட்டு இரத்த ஓட்டம் தடைபடும் போதும் இந்த கருமை நிறம் ஏற்படும். இல்லை சிலருக்கு பார்த்தீங்கன்னா அதிகமான சுருள் முடிச்சு, நரம்பு முடிச்சு ஏற்படுறவங்களுக்கும் இந்த மாதிரியான கால் கருத்து போகிறது ஏற்படும். இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரியான கால் கருத்து போகுதல் இருக்கும். அப்போ ஏன் கருத்து போகுது அப்படின்னா நம்ம கழிவுகள் முறையாக வெளியேற்றப்படாமல், சர்க்கரை அமிலங்களாக இருக்கலாம், யூரிக் அமிலங்களாக இருக்கலாம், இது முறையாக வெளியேற்றப்படாமல் அங்கே போய் கீழே டெபாசிட் ஆகுறதுனால. ஒரு நாளில் இது நடந்துருமா அப்படின்னா கிடையாது. இது ஒரு நாள் டெபாசிட் ஆகிறதுனால கருப்பு நிறம் வந்துடாது. இது கண்டினியூஸாக, அது வந்து மாத கணக்கில் இந்த மாதிரி நிறைய அப்படி தொடர்ந்து கிரானிக்காக அங்கே போய் ஸ்டோர் ஆகும்போது அந்த இடத்துக்கு முழுமையாக இரத்த ஓட்டம் தடைப்படுத்தப்படுது. கெட்ட பொருள் கீழேயே ஒரே இடத்துல டெபாசிட் ஆயிருக்கு. உதாரணமாக பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டிலில் ஒரு அழுக்கு படியுது, அந்த பாட்டிலை ஒரு 2 மாத காலமாக அசைவில்லாமல் வச்சிருங்க. அப்போ அந்த கீழே உள்ள அந்த கருப்பு திட்டு அப்படியே படிஞ்சிரும். அப்படியே படிகிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா கீழே போய் அந்த இடமே கருத்து. அதே மாதிரி தான் நம்ம உடம்புக்கும் கீழே ரத்த ஓட்டம் வராமல் அந்த கழிவு கீழேயே தங்கி அந்த கால் கருத்து போய் தோல் வந்து வெளிப்புறமாக காட்டக்கூடிய காலம் லேட்டாக தான் தெரியும். இதை வந்து முதல்ல அவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா கால் வீங்கும் போதே அவங்க வந்து கவனிக்கணும், ஏன் நமக்கு இந்த காலை விட இந்த கால் வீங்குது, இல்லை 2 காலும் வீங்குதா அப்படின்னாலே நமக்கு வந்து உள்ள கெட்ட அமிலங்கள் நிறைய டெபாசிட் ஆகிருக்கு, அதை நம்ம முறையாக வெளியேற்றணுங்கிறத நம்ம வந்து சிந்திச்சு எதனாலங்கிறத அப்பமே, அதாவது கால் வீக்கம் ஏற்படும் போதே கண்டுபிடிச்சோன்னா இந்த முறையாக அந்த கழிவுகளை வெளியேற்றிடலாம். அப்போ அந்த கால் கருமை வராமல் தடுக்கலாம். இல்லை கால் கருமை வந்தாச்சு, அப்போ நம்ம இதிலேருந்து எப்படி விடுபடலாம்னா முறையாக கழிவுகளை, அதாவது கெட்ட அமிலங்கள் கீழே இருக்கு இல்லையா, கெட்ட யூரிக் அமிலமாக இருக்கட்டும், கெட்ட சர்க்கரை படிவங்களாக இருக்கட்டும், அதிகப்படியான தாது உப்புகளாக இருக்கட்டும், அதிக கொழுப்புகளாக இருக்கட்டும், இதை வந்து முறையாக வெளியேற்றிட்டு இரத்த ஓட்டத்தை சீராக இயக்கத்தை கொடுக்கும்போது இதை முற்றிலும், அதாவது கருமை நிற திட்டுகளையும் சரி கால் வீக்கத்தையும் சரி அதாவது கணுக்காலில் ஏற்படுற மொத்த பாதிப்பையுமே உள்ள இரத்தத்தை பரிசுத்தமாக அந்தந்த உறுப்புக்கு கொண்டு செல்லும் போது, கழிவுகளை வெளியேற்றி நல்ல இரத்தத்தை அந்த உறுப்புக்கு கொண்டு அனுப்பும் போது இதெல்லாம் இந்த வலியாக இருக்கட்டும், கணுக்கால் பாதிப்பாக இருக்கட்டும், இதெல்லாமே முற்றிலும், அதாவது அவங்களுக்கு முற்றிலும் ஒரு கால இடைவெளியில் உள்குள்ள மருந்துகள் கொடுத்து இந்த உள்ள கழிவுகளை வெளியேற்றும் போது முழுமையாக சரிப்படுத்திடலாம். இவ்வளவு நேரம் நான் கேட்ட கேள்விகளுக்கும் நேயர்கள் கேட்ட கேள்விகளுக்கும் மிக தெளிவாக விளக்கம் அளிச்சீங்க. நன்றி.